ஓகே, இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூ டைப்ஸ் ஆஃப் பயாஸ். ஓகே, என்னென்ன டைப் பயாஸ் இருக்குது, அந்த டைப்புடைய லைக் ஃபுல் எப்படி இருக்கும், நார்மலாக வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது சர்வரில் வேலை பார்க்கும்போது எப்படி இருக்கும் பயாஸ் எல்லாமே அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, டூ டைப்ஸ் ஆஃப் பயாஸ். ஃபர்ஸ்ட் இஸ் legacy bias. ஓகே, ஒன்று வந்து legacy bias and then இன்னொன்று வந்து UEFI. UEFI. ஓகே, UEFI அப்படின்னா என்ன அப்படின்னா, சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. நோட் பண்ணிக்கோங்க. யூனிஃபைடு எக்ஸ்டென்சிபிள் ஃபர்ம்வேர் இன்டர்ஃபேஸ். ஓகே, இதுதான் ஃபுல் ஃபார்ம். ஓகே, இது வந்து லிகசி பயாஸ் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது. ஓகே, நம்ம முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணது வந்து லிகசி பயாஸ் தான். லிகசி பயாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓல்டர் ஒன். அண்ட் லேப்டாப்பில் முன்னாடி வாங்கியிருக்க ஒரு 10 வருஷம் 5 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தோன்னா, இப்போ நிறைய லேப்டாப்பே இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கின லேப்டாப் கூட வந்து லிகசி பயாஸில் தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ வர்றது எல்லாமே வந்து UEFI பயாஸ். ஓகே, அதுதான். ஓகே, இது வந்து லேட்டஸ்ட் பயாஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஓல்டர் பயாஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து லிகசி பயாஸ்னால் என்ன, UEFI பயாஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். இதில் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் சிலது இருக்குது. நான் அது என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா லிகசி பயாஸ், UEFI பயாஸ்? யாராச்சும்? கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, ஃபைன். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து ஓகே ஓகே லிகசி பயாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து ஒரு ஓல்டர் ஃபர்ஸ்ட்டு வந்த பயாஸு. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து ஃபர்ம்வேர் இன்டர்ஃபேஸ்னு. ஓகே, இது UEFI வந்து லேட்டஸ்ட் ஒன். அண்ட் தென் இது எப்படி இருக்குன்னா, இது வந்து ட்ரெடிஷ்னலை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட், ஐ மீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லைக் நியூவராக இருக்கும். ஓகே, UEFI பயாஸ். இதில் என்ன அப்படின்னா, லிகசி பயாஸில் கீபோர்டு மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, எப்படி மவுஸ் யூஸ் பண்ண முடியாதானா, மவுஸ் யூஸ் பண்ண முடியாது. அந்த மவுஸ் யூஸ் பண்ணுற அந்த ஃபீச்சர் வந்து லெகசி பயாஸில் இல்லை. ஆனால் UEFI பயாஸில் நம்ம மவுஸ் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபீச்சர் வந்து இதில் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு சர்வரை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வந்து GUI விரும்புவாங்க. லைக் அதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எனக்கு வந்து இப்படி இருக்கணும், கீபோர்டை விட என்னோடய மவுஸ்லேயே நான் போய் எல்லாத்தையும் கிளிக் பண்ணணும், எல்லா பேராமீட்டரையும் நான் பார்க்கணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து GUI ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ UEFIயில் வந்து அட்வான்ஸ் லெவலாக நம்மளுக்கு வந்து கீபோர்ட் மவுஸ் ரெண்டுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் மெயின் திங் இதில் வந்து லிகசி பயாஸ் வந்து எம்பிஆர் பார்ட்டிஷனிங் ஸ்கீம், ஐ மீன் எம்பிஆர் லிகசி பயாஸ் வந்து எம்பிஆர் மூலியம் இதை யூஸ் பண்ணோம். ஆனால் UEFI வந்து GPT. ஓகே, GPTக்கும் எம்பிஆருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்க் வேற ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில் டிஸ்க் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்லாம். ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் நாலேஜுக்கு. எம்பிஆர் வந்து அதோடைய கெப்பாசிட்டி டிஸ்க் வந்து 2 TB வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணும். இதில் எப்படின்னா, இதில் 2 TB வரைக்கும் நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். லெகசி பயாஸ் சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஆனால் UEFIயில் வந்து மோர் தென் 2 TB சப்போர்ட் பண்ணும். மோர் தென் 2 TB டிஸ்க் சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், நான் 64 TB போடுறேன், இல்லை 10 TB போடுறேன், இல்லை 12 TB போடுறேனாலும் எனக்கு வந்து என்ன பண்ணும்,
சப்போர்ட் பண்ணும். எது லிகசி பண்ணாது, யூஇஎஃப்ஐ சப்போர்ட் பண்ணும், யூனிஃபைடு எக்ஸ்டென்சிபிள் ஃபர்ம்வேர் இன்டர்ஃபேஸ். ஓகே. அண்ட் தென் லிகசி பயாஸ் வந்து செக்யூர்டில் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம் கம்பேர் டு யூஇஎஃப். செக்யூர்டு வைஸ் எல்லாமே செக்யூர்டு தான், ஆனால் கம்பேரிட்டிவ்லி டு யூஇஎஃப்ஐ வந்து இது வந்து லெகசி பயாஸ் வந்து லிட்டில் செக்யூர்டு கம்மியாக இருக்கும், யூஎஃப்ல வந்து மோர் செக்யூர்டாக இருக்கும், அட்வான்ஸ் செக்யூர்டாக இருக்கும். ஓகே. அண்ட் தென் ஒன் மோர் பாயிண்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்லோயர் பூட் டைம். யூஎஃப்எல் வந்து பூட்டிங் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். நான் ஆன் பண்ணுறேன், பூட் ஆகுது, ஓஎஸ் லோட் ஆகுது, ஓஎஸ் வருது. ஆனால் லிகசி பயாஸில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பூட் டைமிங் வந்து ஸ்லோவாக இருக்கும். இப்போ ஓல்டர் சர்வர்லாம் யாருன்னா யாருடைய கம்பெனிலேச்சும் ஓல்டர் சர்வர்லாம் வச்சுருந்தீங்கன்னா பூட்டிங்க்கே வந்து 2 நிமிஷம் எடுக்கும். அது எல்லாமே லெகசி பயாஸ், ஓல்டர் ஜென்ரேஷன், ஓல்டர் மாடல். ஸோ இப்போ யூஎஃப்ஐ வச்சுருக்கவங்கலாம் ஃபாஸ்ட்டாக பூட் வந்து விதின் எ செகண்டில் வந்து எல்லாமே பூட் ஆகி ஓஎஸ் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இதுதான் லெகசி பயாஸ்க்கும் யூஎஃப்ஐக்கும் வந்து பூட்டிங் டிஃப்ரென்ஸு. இதில் நான் சொன்ன மாதிரி நோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்னால் வந்து மவுஸ் வச்சு எல்லா பேராமீட்டரையும் கிளிக் பண்ணி அதை பார்க்க முடியாது. ஆனால் அதை யூஇஎஃப்ஐயில் என்னால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து சப்போர்ட், இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சப்போர்ட் பண்ணும், இது வந்து சப்போர்ட் பண்ணாது. இதில் மெயினாக நீங்கள் இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும், நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா இது வந்து 2 TB கெப்பாசிட்டிக்கு மேலே சப்போர்ட் பண்ணும், இது சப்போர்ட் பண்ணாது. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இது லெகசி இல்லை. யூஎஃப்ஐ வந்து மவுஸ் அண்ட் கீபோர்ட் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும், பட் லெகசி வந்து ஒன்லி கீபோர்ட் சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஒரு ஹார்ட்வேர் நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு சர்வரில் வேலை பார்க்குறீங்க, ESX சர்வரில். அது வந்து நீங்கள் போகிற என்விரான்மெண்ட்டு வந்து உங்களுக்கு தெரியாது. என்ன ஹார்ட்வேர் வெண்டார் வேணாலும் இருக்கலாம், டெல்லாக இருக்கலாம், ஹெச்பியாக இருக்கலாம், சிஸ்கோவாக இருக்கலாம், லினோவாவாக இருக்கலாம், ஐபிஎம்மாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு ஹார்ட்வேர் வெண்டாருக்கும் ஒரு கீ இருக்கும் பயாஸ்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு கீ ப்ரெஸ் பண்ணாதானே நம்ம பயாஸ்குள்ளே போக முடியும். இது வந்து உங்களுக்கு நார்மலாக இது லேப்டாப்பில் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. ஸோ இது வந்து அந்த பயாஸ் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் அந்த பயாஸ் செட்டிங்ஸ்குள்ளே நம்ம உள்ளே போக முடியும். அது மாதிரி கீ வந்து என்னென்னலாம் கீலாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா டெல்லுக்கு F2, F10 வந்து ஐ திங்க் ஹெச்பி, F12 இந்த 3 கீ வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் டிஃப்ரெண்ட் வெண்டார் வந்து ஓகே. இப்போ வந்து ஹெச்பி என்ன கீ யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். F10 ஓகே, F10 ஓகே, ஆர் எஸ்கேப்பும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கீ யூஸ் பண்ணி அவங்க வந்து பயாஸ் செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். ஓகே. இப்போ ஐபிஎம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. ஐபிஎம் வந்து F2 எஸ், லைக் டெல் மாதிரி அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. F1 யூஸ் பண்ணுறாங்க. F1 ஓல்டர் லேப்டாப், ஓகே, ஓல்டர் சர்வர். நியூவருக்கு வந்து F2 ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுத்தில் எது ஒர்க் ஆனாலும் பயாஸ் செட்டிங்ஸுக்கு போகுது. ஓகே. ஸோ இது மாதிரி தான் ஒரு வெண்டாருடைய கீ வந்து வேரி ஆகும், கீ டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஓகே. இப்படி தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் சொல்லுங்கள். அந்த லெகசி பாய் ஸ்க்ரீனில் 6th பாயிண்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே. லெகசி 6th பாயிண்ட் இதுவா MBR பூட்டிங்? எஸ். ஓகே. ஆமாம் தான். MBR பூட்டிங் இது அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து லெகசி பயாஸ் வந்து MBR மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இது MBR மூலியமாக தான் இட் டிபெண்ட் ஆன் த பூட்டிங் ஆன் த MBR ஒன்லி. அதுதான் MBR, இட் ரிலைஸ் ஆன் த MBR ஃபார் பூட்டிங். இந்த லெகசி பயாஸ் வந்து பூட் ஆகிறதுக்கு MBR ரிலே ஆகி தான் இருக்குது. அதுதான் இந்த பாயிண்ட்டு. இது வந்து வெரி சிம்பிளாக இவ்வளோதான். புரியுதா? இப்போ யூஎஃப்ஐயில் வந்து எப்படி ஜிபிடியை வந்து யூஸ் பண்ணி இது வந்து பூட் ஆகுதோ, ஐ மீன் மெயினாக இதில் வந்து ஏன் MBR ஏன் ஜிபிடி அப்படின்னா கெப்பாசிட்டி மெயின். ஹார்ட் டிஸ்க் மோர் தென் 2 TB போடலாம். இதில் வந்து 2 TB. இது வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம், அது ஒரு டாபிக் இருக்குது. VMwareல வந்து எப்படி டிஸ்க் அடிஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, அந்த டாப்பிக்கில் MBR ஜிபிடி கவர் பண்ணலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. பயாஸ் வந்து இது லெகசி பயாஸ் வந்து MBR ரிலே பண்ணி தான் பூட் ஆகுது. அதே மாதிரி யூஎஃப்ஐ வந்து அதை ரிலே பண்ணி ஆகுது. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ
ஓகே மேம். ஓகே ஃபைன். ஓகே அவ்வளோ மேம். சொல்லுங்கள் மேம் இந்த பயாஸ்குள்ள போகிறதுக்கு நீங்கள் இந்த F2 F10 சொல்கிறீங்களே, டிஃபால்ட்டாக என்டர் டெலிட் பண்ணாலே போயிடும் தானே மேம்? டிஃபால்ட்டாக இல்லை இல்லை பயாஸ் இல்லை போகாது போகாது ஓகே போகாது. சரி. நீங்க அதே மாதிரி கண்டினியூஸா பிரஸ் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு அதான் மேம் போஸ்ட் சொல்கிறேன், கண்டினியூவாக மெசேஜ் இருங்க, போஸ்ட் ஸ்க்ரீன் இருக்கும். நான் உங்களுக்கு போஸ்ட் ஸ்க்ரீன் காமிக்கல, நான் இங்கே காமிக்கிறேன். போஸ்ட் ஸ்க்ரீன்னா நான் போஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? சர்வர் போஸ்ட் ஸ்க்ரீன். ஓகே ஐ திங்க் இது காமிக்காது. ஓகே ஐ திங்க் boot order. ஓகே சரி, இங்கே பாருங்கள். இந்த இமேஜ் தெரியுதா? ஒன் செகண்ட், ஐ ஜஸ்ட் ஓகே. இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் தான் போஸ்ட். இந்த இமேஜ் தான் போஸ்ட் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. ஏன் போஸ்ட் ஸ்க்ரீன்? நான் போஸ்ட்லாம் என்ன செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். போஸ்ட் என்ன பண்ணோம், நான் எதுக்காக நான் பயாஸ்க்கு முன்னாடி போஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எல்லாமே செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நான் என்னென்ன சொல்லியிருந்தேன்? CPU, மெமரி செக், சிஸ்டம் டிவைஸு, அதோடைய கான்ஃபிகரேஷன், போர்டு, பீப்பு, ஸ்பீக்கர், பேட்ரி. இது பேட்ரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. பேட்ரி எல்லாமே செக் பண்ணணும். ஓகே ஓகே ஸோ பேட்ரி எல்லாமே செக் பண்ணோம். ஓகே ஸோ இது எல்லாமே செக் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்க்ரீன் தான் போஸ்ட் செக் பண்ணது இல்லையா, அந்த ஸ்க்ரீன் அப்போ வந்து இந்த சர்வரில் வந்து இப்படி லோட் ஆகும். ஓகே, இந்த டைம் லோட் ஆகும் போது தான் நீங்கள் பயாஸ்குள்ளே போகணும். பயாஸ் செட்டிங்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னா F2 ஆர் ஹெச்பிக்கு என்னது F10 பார்த்தோம் இல்லையா, F10 கண்டினியூஸாக இந்த ஸ்க்ரீன் வரும்போது F10 அந்த கீயை வந்து கண்டினியூஸாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயாஸ் செட்டிங்ஸ் வந்துடும். பயாஸ்குள்ளே போயிடுவோம். ஓகே ஓகே கிளியர் ஃபைன். ஓகே மேம். ஓகே இப்போ வந்து இப்போ இது எப்படி? ஓகே ஒன்ஸ் மோர் ஸ்லைட் இட் இஸ் லெஃப்ட் ஐ திங்க். எஸ் ஓகே, இது எப்படி? ஜஸ்ட் கனெக்டிவிட்டி தான். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, MBR மூலியமாக போகுது, லைக் ரிலே ஆகுது, பூட் லோட் ஆகுது, கர்னல் விண்டோஸ் OS வருது. அதே மாதிரி UEFI வந்து EFI பூட் லோடர்னு இருக்குது. MBR இல்லாமல் இது வந்து ஜஸ்ட் கெப்பாசிட்டி. GPTயை வந்து நீங்கள் இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அது கெப்பாசிட்டியை டிஃபைன் பண்ணுது. இதில் வந்து EFI பூட் லோடர்னு இருக்குது. EFI பூட் லோடர் மூலியமாக கர்னல் வருது, கர்னல் வந்து விண்டோஸ் OS டேரெக்டாக வருது. ஸோ இதுதான், இது வந்து ஸ்லோ ப்ராசஸ். ஏன் அப்படின்னா பயாஸ் வந்து இது விண்டோஸ் OS லோட் ஆகிறதுக்கு இத்தனை ரிலே இத்தனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து டேரெக்டாக வந்து கர்னலுக்குள்ளே போயிடுது, விண்டோஸ் OS வந்துடுது. ஓகே, இப்போ ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், லெகசி பயாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, லெகசி பயாஸ்க்கு நான் என்ன சொன்னேன், கீபோர்டு மட்டும் தான் ஒர்க் ஆகும், மவுஸ் ஒர்க் ஆகாதுன்னு சொன்னேன், கரெக்டாக? ஸோ அதோடையது இப்படி தான் இருக்கும். இப்போது UEFIக்கு என்ன சொன்னேன், ஓகே கீபோர்டும் ஒர்க் ஆகும், மவுஸும் ஒர்க் ஆகும்னு சொன்னேன், கரெக்டாக? இது வந்து அதோடைய ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, என்னுடைய லேப்டாப் வந்து என்னன்றதை நம்ம செக் பண்ணலாம். UEFIயா இல்லை லெகசி பயாஸான்னு செக் பண்ணலாம். ஓகே, என் பயாஸ் மோடு பாருங்கள், UEFI. ஸோ இது லேட்டஸ்ட்டு பயாஸ் தான், UEFI. உங்கள் லேப்டாப்பில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், உங்களுடைய பயாஸ் மோடு என்னவாக இருக்குது, லெகசி மோடாக இருக்கா இல்லை UEFI மோடாக இருக்கா. என்னுடைய லேப்டாப் வந்து UEFI. ஸோ நான் வந்து இப்போ இந்த லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் F2 கீ அழுத்திட்டே இருக்கேன் அப்படின்னா அது வந்து பயாஸ் செட்டிங்ஸ் போகும். பயாஸ் செட்டிங்ஸ் போச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் காமிக்கும். ஐ மீன் இந்த மாடல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் இக்னோர் பண்ணுறேங்க. இது மாதிரி ரொம்ப இன்ட்ராக்டபிளாக இருக்கும், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இன்ட்ராக்டபிளாக இருக்கும். இது மாதிரி ஸ்க்ரீன் தான் எனக்கு காமிக்கும். ஓகே, இது எப்படின்றத இப்போ ஒரு டிஃப்ரென்ஷியேட் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு